எனக்கு இங்கே பார்க்கவே நெஞ்சு அடிக்குது. ஏன்னா அதில் ரெட் லைட் அந்த சைன் போட்டிருக்காங்க போட. இது இல்லை, அடுத்ததெல்லாம் நான் இது என்னடாப்பா தியேட்டரில் நின்றவன் டக்கண்டு இங்கே சித்தா வீட்டடிக்கு வந்து யோசிப்பீங்க. ஒரு காரணத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கேன். அன்பு என்றது இல்லைன்னா அந்த பயணத்துக்கான வாழ்க்கையில் வந்து மிஸ்டேக்கை விட அந்த 350 வருஷம் சும்மா கொடுக்கல. அதான் இருக்கு. இந்த ரெட் லைட் கேமரா எனக்கு கட்டாயம் அடிச்சிருக்கு. அப்போ எப்படி இந்த கோல் எப்படி இருக்குது? இது வந்து ஒரே இடத்துலயே நிறைய நல்ல பார்க்கிங் எல்லாம் பெரிய பார்க்கிங் பின்னுக்கு இருக்கு. இந்த கனடி ரோட்டோடய கிடக்குது, எல்லாம் ஈஸியா போய் வரக்கூடியது. பின்னுக்கு போனா நல்ல பெரிய பார்க்கிங். முன்னுக்கு பார்க்க கோல் முன்னுக்கு இருக்கு, எங்கடா பார்க்கிங் என்று யோசிப்பீங்க. ஓ ஷிட், அடிச்சிருக்கு 100% அடிச்சிருக்கு. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் வோமன்வில் என்ற இடத்துல நிற்கிறேன். அதாவது வந்து ஒன்டாரியோவில் வோமன்வில் என்ற சிட்டியில் நிற்கிறேன். இன்றைக்கு நான் அங்கே பயணம் செய்ய போகிறோம்னு சொன்னால் வோமன்வில்லேருந்து ஸ்காபரோ என்ற இடத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். இன்றைக்கு பார்ப்போம் வெதர் வந்து எப்படி இருக்குன்னு. வெதர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாகையில் நிற்கிது. நேற்று இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கனடாவில் வந்து ஸ்னோ வந்து கொட்டி தள்ளி விட்டுது. இன்றைக்கு வந்து பகலாக வந்து ஸ்னோ வந்து கொட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து முடிஞ்சுது. 1 மணி நேரம் எங்கே சரியாக வந்து போகிறேன்னு சொன்னால் வூட்சைட் சினிமாவுக்கு தான் போகிறேன். ஏனன்றதை வந்து நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். என்னென்னலாம் செய்கிறோம்ன்றதை இன்றைக்கு அப்படியே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்கோ அப்படியே போவோம். நான் வந்து சினிமா வூட்சைட் சினிமா அடிக்கி வந்து 1:30 போகணும். பட் ஏற்கனவே வந்து லேட் ஆகிட்டு. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறது தானே. ஆனால் நேரம் வந்து அரைவல் வந்து 1:47 காட்டுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சினிமாவுக்கு வந்தாச்சு, வூட்சைட் சினிமாவுக்கு. இந்த வூட்சைட் சினிமாவில் வந்து படம் ஓடுது போடாது, பார்க்கிங்கே இல்லை. சினிமாவுக்கு முன்னுக்கு பார்க்கிங்கே கிடைக்குது இல்லையா? சுழண்டு பார்ப்போம். பார்க்கிங்கே இல்லை பாருங்க. அதாவது கார் எடுத்தாங்கன்னா டக்குன்னு ஒன்றே விடலாம். பட் ஒரு தரம் எடுக்கிற மாதிரியும் தெரியலை. ஃபைனலி ஒரு பார்க்கிங்கில் விட்டாச்சு. நான் காரை வெளியில் எடுப்போம்னா ஒரு அண்ணா வந்து எடுத்து வந்து போட்டேன். தமிழ் அண்ணா தான். ஸோ ஓகே, கண்டு இப்போ உள்ளே போவோம். ஏன் நீங்கள் வந்தான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அந்தோணி படம்னு சொல்லி இப்போ எல்லாட்ட எங்களோட ஈழத்து சோஷியல் மீடியாக்கள், ஈழத்து கலைஞர்களினுடைய சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த படம் பற்றிய கருத்துக்கள்லாம் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ அந்த படம் பார்க்குறது தான் வந்து நிற்கிறேன். ஒரு காரணத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கேன். அன்பு என்றது இல்லைன்னா அந்த பயணத்துக்கான உங்களோட அம்மா வந்த பிறகு கரையிலே சந்தோஷத்தை கண்டேன். சரி மக்களே, நான் ஏன் வந்தேன்னு சொன்னால் இங்கே அந்தோணி படம் பார்க்குறதுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து படம் வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எங்களோட நாட்டில் எடுத்த படம். எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தான் வளர்த்து விடணும். சிறப்பான முறையெல்லாம் படமும் வந்து எடுத்திருக்கணும். சித்தா வாரார். வணக்கம். எப்படி குளிர் காற்று என்ன சரியான காத்தடிக்குது. என்னடாப்பா தியேட்டரில் நின்றவன் டக்கண்டு இங்கே சித்தா வீட்டடிக்கு வந்து யோசிப்பீங்க. எங்களுக்கு இப்போ ஒரு மண்டபத்துக்கு வீடியோ எடுக்க போகணும். நேற்றையான் வீடியோவில் நம்மளை காட்டிட்டு நினைக்கிறேன். கெனடி கன்வென்ஷன் சென்டர், அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வீடியோ எடுக்க போக போகிறோம். 1:30க்கு. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டு படம் வந்து தொடங்கிட்டு. பட் ஆனால் அந்த எழுத்தோட்டங்கள் விளம்பரங்கள் போய்க்கொண்டுன்றது. அப்படியே படத்தை பார்த்துட்டு படம் நான் நினச்சேன் ஒரு 1 மணி 1.5 மணி தான் இருக்குமென்னு சொல்லி 1:30க்கு தொடங்கினு நினைக்கிறேன். 2:30 3:30 4 மணிக்கு தான் முடிஞ்சேன். கிட்டத்தட்ட 2.5 மணி படம்னு நினைக்கிறேன். இன்டர்வல் விட்டது. இப்படி 2 மணி படம் பெறும். படத்தை பற்றி சொல்ல போனால் உண்மையிலேயே வந்து சான்ஸ் கிடைச்சா எல்லோரும் அந்த அந்தோணி என்ற படத்தை வந்து பாருங்க. முதல்ல வந்து நாங்கள் வரவேற்கணும். என்னென்னு சொன்னால் எங்களோட நாட்டில் எங்களோட கலைஞர்களால் எடுக்கப்பட்ட படம். அதோட யார் இசையமைச்சதுன்னு சொன்னால் இசைஞானி இளையராஜா. அந்த மியூசிக் வந்து அந்த படத்தில் வந்து விளங்கிடுது. ஓகே, சிறப்பாக வந்து செய்திருக்கணும்னு சொல்லி. மற்றது அந்த எடுத்த விதங்கள், படத்தை வந்து ஷூட் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து நல்ல அருமையாக வந்து எடுத்திருக்கணும். மேக்கிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. கதையும் வந்து சீரியஸாக அந்த எல்லாருமே வந்து தியேட்டருக்குள்ளே இருந்த எல்லாருமே வந்து கவலையோடு தான் வெளியில் வந்தவினம். அப்படி ஆக்கி விட்டாங்க. அங்கே நல்ல காலம் அதில் பாங்க. அதால் போனால் இப்போ சேட்டிக்காது. ட்ரெயின் போய்கொண்டு நிற்குது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன எடுக்கிறது? சிக்னலில் போட்டு எடுங்க. அங்கே வராட்டி ஓகே, சிக்னலில் போட்டுட்டு கவனமாக எடுங்க. பார்த்து
இல்லாட்டி யூ அடிக்கலாம். ஸோ அப்படி ஆனால் படம் வந்து இனி எப்போ ஓடுமென்னு தெரியாதாம். அப்படி உங்களுக்கு ஓடுன்னு தெரிஞ்சால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்களோ தெரியா, கூடுதலாக எல்லா நாடுகள்லேயும் வந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன். மற்றது 3 மொழியில் வந்து படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சான்ஸ் கிடைச்சா தயவுசெய்து போய் பாருங்கோ. என்ன மொழி? தமிழ், மலையாளம், மற்றது சிங்களம். சிங்களத்திலேயும் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு சிங்களம் தெரியாது, தமிழில் போகுதுன்னா தமிழில் பார்க்க வேண்டியான படம் வந்து சூப்பராக இருந்தது. சித்தாவை கூட்டின்னு போய்ப்பேன். சித்தா வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் வரையெல்லாம் போயிட்டேன். என்ன சித்தா அது என்ன தவிர்க்க முடியாத காரணம் எல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் சித்தா என்னோட உழம்பிடுது. என்ன இது? ஓகே, படம் பட் ஓகே, நல்லா தான் இருந்தது படம். சீரியஸாக அந்த ஃபிலிம் வந்து ஷூட் பண்ண விதம் வந்து வேறு லெவல். அந்த ஒரு உண்மையான ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் கிடக்கு. ஆனால் என்ன அந்த கதைகள், அதில் ஒரு படத்தில் வருது என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, என்ன சோப்பா காணையில் தான். இந்த சோப்பா காணையில்னு சொல்ல அவர் சொல்லுவார், ராணி சோப்பு இருக்கு அந்த மூளையக்க கிடக்கா. அப்படி அந்த நாங்கள் அப்படி தான் கதைக்கிறோம் அந்த ஊரில். எங்களோட ஸ்லாங் இல்லை, எங்களோட ஸ்லாங்கில் அதெல்லாம் ஓகே எங்களோட இதுதான். ஆனால் மற்றாக்கள் அப்படி கதைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த சௌக்கரங்கள் எல்லாம் அந்த மூலையெல்லாம் அங்கே தான் வைப்போம். பட் அந்த காசுகள் வந்து காசை காணையில்னு சொல்ல அந்த பொட்டிக்கு இருக்கு அங்கே அப்படி அந்த சில விஷயங்களை வந்து வடிவாக காட்டியிருக்கணும். அந்த வகையிலையும் வந்து சூப்பர், சீரியஸ்லி வரவேற்கத்தக்கது அந்தோணி என்ற படம். அப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போய் பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கோலை வந்து எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கே போய் கொண்டிக்கிறோம்னு சொன்னால் சித்தாவட்டாம் போய் கொண்டிக்கிறோம். சித்தாவடையில் மைஸ்டிக் மாலுக்கு தான் போய் கொண்டிக்கிறோம். கோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சைஸு கிடைக்கல, டிக்டாக் சைஸு தான் இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் செய்ய போகிறீங்களா இருந்தால், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட வந்து 4 கோல் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சிறப்பான முறையில் வந்து இவங்க செய்து தருவாங்க. ஏன்னா கெனடி கன்வென்ஷன் சென்டரில் வந்து செய்யாட்டியும் ஜிடிஏல வேறு ஏதாவது லொக்கேஷனில் நீங்கள் வந்து இன்டோராக இருந்தாலும் சரி, அவுட்டோராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்களா இருந்தாலும் அதையும் வந்து இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதை தாண்டி இப்போ ஈவெண்ட் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேறு ஒரு ஆளை பிடிக்கணும், குக்கிங்குக்கு வேறு ஒரு ஆளை பிடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது தானே. இப்போ டிஜேக்கு ஒரு ஆளை தனித்தனியாக பிடிக்கணும். அந்த கரைச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லை, எல்லாமே வந்து இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றது இந்த உரிமையாளர்களே வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக அந்த இடத்துலேயே நின்று செய்து வைப்பார்கள். ஸோ அதுவும் வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஏதாவது நீங்கள் ஃபியூச்சரில் ஈவெண்ட் ஒன்று செய்ய போகிறீங்களா இருந்தால் கெனடி கன்வென்ஷன் சென்டரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சிறப்பான முறையில் உங்களுக்கு வந்து செய்தறதுக்கு அண்ணாக்கள் வந்து காத்திருக்கணும். ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் செய்ய போகிறீங்களா இருந்தால் கெனடி கன்வென்ஷன் சென்டரை கால் பண்ணுங்க. அதோட கால் பண்ணிக்க சகிந்தண்ட ப்ரோமோ கோட்டை பயன்படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் இருக்குன்னு. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ எப்படி இந்த கோல் எப்படி இருக்குது? இது வந்து ஒரே இடத்துல நிறைய நல்ல பார்க்கிங் எல்லாம் பெரிய பார்க்கிங் பின்னுக்கு இருக்கு. இந்த கெனடி ரோட்டோடய கிடக்குது, எல்லாம் ஈஸியா போய் வரக்கூடியது. பின்னுக்கு போனா நல்ல பெரிய பார்க்கிங். முன்னுக்கு பார்க்க கோல் முன்னுக்கு இருக்கு, எங்கடா பார்க்கிங் என்று யோசிப்பீங்க. பின்னுக்கு போனீங்கன்னா பெரிய பார்க்கிங், நிறைய கார் விடக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் வந்து 4 கோலம் வந்து எங்களுக்கு தேவையான அளவில். இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் பேரோட செய்ய போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 100 பேரோட செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு அளவான கோலாம் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதே மாதிரி நிறைய பேரோட செய்யறதுக்கும் இருக்குது, பெரிய கோலாவும் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு வசதி. எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ வெட்டிங்கோ என்ன வேணும்னாலும் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் சிறப்பான முறையில் ஒரு ஈவெண்ட்டை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட ப்ரைஸை வந்து கேட்டு பாருங்க. நீங்கள் கால் பண்ண பிறகு இந்த வீடியோ பார்த்து கால் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அண்ணாக்கள் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து தருவார்கள். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மஜிஸ்டிக் சிட்டி மாலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் இப்போ போகிறவனாலாம் போய் கொண்டிருக்கிறேன். மார்க்கம்லாம் உண்மையாக எக்ஸிட் எடுக்கணும் மஜிஸ்டிக் மாலுக்கு போகிறேன்டா. ஆனால் நாங்கள் வந்து மெக்டோனில் எடுக்க போகிறோம். என்ன காரணம்டா, நான் அப்போதான் விரைக்க வூட் சைட் சினிமாவுக்கு விரைக்க ரெட் லைட்டில் நிற்கல போலக்கு. அப்போ ரெட் லைட் கேமரா அடித்ததோ அடிக்கலன்ற ஒரு டவுட். சாரி, ரெட் லைட்டில் நிற்கல. அப்போ அந்த இடத்துல வந்து ரெட் லைட் கேமரா இருக்கோ இல்லையோன்றது தான் பார்க்க போகிறேன். கூகுள் மேப்பில் பார்த்துனா அந்த வந்த வெயில வந்து 2 இடத்துல வந்து ரெட் லைட் கேமரா இருக்குது. நானும் அந்த எந்த ஸ்பாட்ன்றதையும் வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போனால் தான் அது ஞாபகம் வரும். அது இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன். அப்படி ரெட் லைட் கேமரா அடிச்சுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $350 நினைக்கிறேன். $350 கவர்மெண்ட்டு கட்ட பண்ணி வந்துடும். பிறகு போய் செக் பண்ணால் தான் அந்த மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ கேமரா அடிச்சிருந்தான்னு அடிக்காட்டின்னு கேமரா அடிச்சிருந்தா அப்படியும் வார காசு வந்து எழுதிடும். பட் ஆனால் அதை பார்த்தா ஒரு திருப்தி ஒன்று இருக்குமே. நிம்மதியாக நிதிரலாம். $350 சும்மா இருக்கும் கொடுக்குறேன்டா, இன்னும் கொடுக்குறதான் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதால் இப்போ எக்ஸிட் எடுத்துட்டோம். நான் வந்து விரைக்க வந்து இந்த எக்ஸிட் தான் நாங்கள் வந்து எடுத்து வருவோம் நார்மலாக. ஏன்னா நான் வந்து அங்கேருந்து வந்தது எங்கே
போமம்பிலேருந்து வரையக்க. ஸோ முதலாவது இதில் பார்ப்போம் ரெட் லைட் கேமரா இருக்குண்டு. முதலாவது ரெட் லைட்டில் இதில் வந்து ரெட் லைட் கேமரா இல்லை. ஓகே, இதில் வந்து நான் நிற்கவே இல்லை. சாரி, இதில் வந்து போனான் ஒழுங்காக தான். ஐ திங்க் பாரதம் இல்லை. பாரதுக்கு அடுத்ததுலாம் நான் மிஸ்டேக் விட்டேனான்னு பார்ப்பேன். மெயின் இன்டர்செக்ஷன் மெக்காலன் ஷெப்பர்ட். உண்மையோ? ஐயோ கேமரா இருக்குது தானே என்ன? ஐயோ இஞ்சான அடிப்புக்கு என்ன அடிக்கிறேன் பார்ப்போம். சில எல்லா இடத்துலையும் இருக்குன்னு இல்லை, சில இடத்துல எனக்கு இஞ்சாண்டு பார்க்கவே நெஞ்சு அடிக்குது. ஏன்டா அதில் ரெட் லைட் அந்த சைன் போட்டிருக்காங்க போட. இது இல்லை, அடுத்ததெல்லாம் நான் இது என்ன நல்ல காலம் கேமரா இந்த பக்கம். ஓ ஷீட், அடிச்சிருக்கு 100% அடிச்சிருக்கு. ஓ நோ ப்ரோ, யா இதுதான் அடித்தது. ஓ ஷீட், இந்த ரெட் லைட் கேமரா எனக்கு கட்டாயம் அடிச்சிருக்கு. என்ன செய்வேன் எது செய் அது அடுத்த அதில் இல்லை, யா இது இல்லை, இதில் கேமரா இல்லை எனக்கு தெரியும். அதுதான் அடிக்கடி வராது. யா அந்த லைட் இல்லை, இந்த லைட். யா ஏன்டா கொஞ்சம் வெட்ட வழியாக இருந்தது, நான் அதில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு போனேன். யா இதுதான். அது பெரிய பிஸியான இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற கஷ்டம். அது நான் நின்று பண்ணியா. ஏன்டா அங்கேருந்து வார கோட்டு வாகனமே இல்லை, நான் பார்த்தேன் ஒன்றுமே நிற்கல. ஏன் இந்த பக்கம் லைட்டே இருக்கு, நான் நின்றது அந்த லைட். அப்போ ஐயோ, ஒரு வாழ்க்கையில் வந்து மிஸ்டேக்கை விட அந்த 350 வருஷம் சும்மா கொடுக்கல. அது இருக்கு யாருக்கும். இப்போ நாங்கள் வேறு யாருக்கும் உதவி செய்துட்டு போகலாமே என்ன, ஆனால் அது எங்களுக்கு தெரியாமல் ஒரு காசை நாங்கள் அதை லொஸ் பண்ணுறோம்னா அது ஏற்றுக்கொள்ளாத மனசு. எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு அப்படியோ தெரியல. தேவையில்லாமல் நான் $1 கூட தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எவ்வளவும் சாப்பிடுவேன், எங்கேயும் திரிவேன், எவ்வளவும் செலவழிப்பேன். ஆனால் என்னோட ஏமாற்றி போட்டு போகிற அளவுக்கு இருக்க வேண்டாம். இது ஏமாத்துறது இல்லை, ஆனால் எங்கள்ட கவனம் தானே என்ன. அப்படியான பிள்ளைகளை வந்து விடுறதுக்கு நான் வந்து விரும்புகிறேன். இதில் வந்து ரெட் லைட்லாம் உண்மையாக எடுத்துட்டேன். பட் ஓகே பார்ப்போம். இதுக்கும் இதுதான் இடம் 100%. கொஞ்சம் நேரம் அதான் ரெட் லைட் கேமரா பார்த்தோன்னா கவலையாப்பட்டு அப்புறம் இந்த செக்ஷனை பார்த்தோன்னா அப்புறம் இவரத்து வந்துட்டான் டக்குன்னு கூகுள் மேப்பில் அப்படி தட்டி பார்த்தேன் நான். அதில் ரெட் லைட் கேமரா காட்டினது. நல்ல காலம். ஓகே, அதில் இல்லை தான், தப்பி விட்டேன்.